ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் 18,000. அது ஆண்டுக்கு 16.2/3% வீதம் தேய்மானம் அடைகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னவாக இருக்கும்? ஓகே, இப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 18,000. தற்போது என்னது? 18,000. எனக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம்? 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டுக்கு அப்புறம் எவ்வளவு போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் 2 ஆண்டுக்கு அப்புறம் எவ்வளவு போகுதுன்னு பார்ப்போம். எவ்வளவு தேய்மானம் ஆகுது? 16/2/3. ஓகேவா? அப்ப இந்த 18,000த்துல 16/2/3 எவ்வளவு வரும் பாருங்க. ஓகே, 16/2/3 எப்படி சொல்லலாம்? கூருக்கு பெருக்கு பண்ணுங்க. 50/300 சொல்லலாம். ஓகே, 16/2/3 எப்படி சொல்லலாம்? 50/300. ஓகே, அதாவது 50/3 வரும். கீழே 100 போட்டா 300 ஆயிரும். 50/300 அடிக்கணும். அதாவது 1/6. ஓகே, 1/6ல நீங்க பெருக்கினாலே போதும். இப்ப பாருங்க, 18,000த்தை 1/6ஆல பெருக்குங்க. 6 இங்க எவ்வளவு வரும்? 3 3000. ஓகே, அப்ப 3000 என்ன பண்ணாம மைனஸ் தேய்மானம் அப்படின்னா மைனஸ் தானே பண்ணும். அப்ப எவ்வளவு வரும்? 15,000. ஓகே, அப்ப இது ஒரு ஆண்டுகளுக்கு பின் எவ்வளவு மாறுது? 15,000 மாறுது. 18,000 எவ்வளவு ஆயிடுச்சு? 15,000 மாறுது. திரும்பி என்ன பண்ணும்? அதே 1/6. ஓகேவா? அப்ப 15,000 இன்ட்டு 1/6. இப்ப இதை அடிங்க. 4 6 2 12 மீதி 3 5 30ல 30 2 0 எவ்வளோ? 2,500 குறையுது. எவ்வளவு வரும்? அப்ப 12,500. அப்ப இது 2 ஆண்டு பின். ஓகே, அப்ப ஆன்சர் என்ன வரும்? 12,500. ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நீங்க சதவீதம் எப்படி கண்டுபிடிச்சுன்னு பாத்தீங்கன்னா 16/2/3%. 16/2/3%. இது எப்படி சொல்லுவோம்? குறுக்கு பெருக்கு பண்ணுமா? எவ்வளவு வரும்? 50/3% வரும். சதவீதம் கீழ் 100 பண்ணுமா? அப்ப எவ்வளவு வரும்? 50/300. அப்ப அடிச்சோம்னா 1/6. ஸோ அதை டேரக்டா என்ன பண்ண 1/6 போட்டு நம்ம சதவீதம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா?